வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே ஞாயிற்றுக்கிழமை உச்சபட்ச வெயில் திருச்சியிலேயே 102 டிகிரி உயர்ந்திருக்கிறது. திருச்சியே 102 ஆயிருக்கு. அப்போ கரூர் பரமத்தி வேலூர் மற்றும் ஈரோடு, கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், மதுரை, தாராபுரம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதி எல்லாமே கடும் வெப்பம் உயர்ந்திருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல 103, 104 டிகிரி கூட போயிருக்கலாம். இன்றைக்கு தான் உச்சபட்ச வெப்பம். நாளைக்கு 1 டிகிரி குறையும். 2ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக குறையும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த வெப்பம் 1 டிகிரி குறைந்தாலும் உங்களுக்கு குறைந்தது போல் தெரியாது. இன்றைய வெப்பத்தை நாளைக்கு அனுபவிக்கும் பொழுது இன்றைய நிலை உங்களுக்கு நாளைக்கு தெரியாது. ஏன்னா நாளைக்கும் வெப்பம் இன்று போல் இருப்பது போல் தெரியும். ஆனால் வெப்பநிலை மாநில பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைய விட 1 டிகிரி குறைவாக இருக்கும். நாளை மறுநாள் அதை விட 1 டிகிரி குறைவாக இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து 98, 96 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். 100 டிகிரி இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஒருவேளை 98, 99 இருந்தால் அது வேலூர், சேலம் இந்த பகுதி இருக்கலாம் வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு பிறகு. தற்பொழுது மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்ததில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது வரக்கூடிய 3ஆம் தேதி 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் படிப்படியாக 3ஆம் தேதி முதல் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் இடிமழை, மாலை இரவு மழை. இதனிடையே நேற்றைக்கு நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி, வால்பாறைக்கு மேற்கே உள்ள கேரள பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் அதேபோல் கேரள எல்லையோரத்தில் இருக்கும். அதாவது 29ஆம் தேதி 30, 31 நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதி, கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். 2ஆம் தேதி வரக்கூடிய 2ஆம் தேதி வியாழக்கிழமை தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் தேதி தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடங்கும். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவிலே தென் மாவட்ட கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர பகுதி, தென் உள்பகுதி, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இடிமழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக திண்டுக்கல், திருச்சிக்கு தெற்கே, திண்டுக்கல், திருச்சி உட்பட இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி மாலை இரவில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் படிப்படியாக உள்ளேயும் முன்னேறும் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. ஏப்ரல் 4 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தான். ஆனால் ஒதுக்கி இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. மாவட்டத்தில் ஒதுக்கி ஆங்காங்கே மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். ஆனால் ஒதுக்கி தான் இருக்கும். சென்னைக்கும் கூட 4ஆம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதி முதல் மழையோட பரப்பும் கூடும், மழைப்பொழிவு அளவும் கூடும், மழைப்பொழிவு நேரமும் கூடும். 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும் இதில் வரக்கூடிய 8, 9, 10 சென்னைக்கெல்லாம் கனமழையே இருக்குது. 8, 9, 10 சென்னைக்கெல்லாம் கனமழை. 5ஆம் தேதிக்கு மேலே வடகடலோரத்திற்கும் வட உள்பகுதிகளுக்கும் 7, 8, 9 சென்னை உட்பட திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரிக்கும் நல்ல மழைப்பொழிவு 7, 8, 9, 10 தேதிகளில் கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. முதல் வாரத்தின் பிற்பகுதி 2ஆவது வாரத்தில் தான் அதாவது வடகடலோரத்திற்கும் முன்னேறும். அது வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சுற்றின் மழை, அதாவது வரக்கூடிய 3ஆம் தேதி தொடங்கும் மழை 12ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் தேதி வரைக்கும். பிறகு கேரளாவில் மட்டும் இருக்கும்.
தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பம் உயரும். உயர்ந்தாலும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கு சாதகம் இருக்குது. 14ஆம் தேதிக்கு மேலே 15, 16, 18க்குள்ளே வங்கக்கடலில் சுமத்ரா தீவு மற்றும் அந்தமான் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையாகி மண்டலமாகி அது வங்கக்கடலில் எதை நோக்கி எந்த மாநிலத்தை நோக்கி நெருங்கி வரும் என்பது ஆய்வில் இருக்குது. அது தொடர்ந்து நம்ம வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்க. அது தொடர்பாக அறிவிக்கலாம். அதற்கு முன்பு இந்த 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை பெறக்கூடிய மழைப்பொழிவை விவசாய பணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள். அதாவது 3ஆம் தேதி டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பரவலாக மாவட்டம் முழுவதும் பெய்யாது 3ஆம் தேதி. 3ஆம் தேதி பெய்யாத இடத்துல 4ஆம் தேதி பெய்யும். 4ஆம் தேதியும் பெய்யாத இடத்துல 5ஆம் தேதி பெய்யும். 6, 7, 8 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 9, 10, 11, 12ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை அந்த 3லிருந்து 12ஆம் தேதிக்குள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஏதேனும் ஓரிரு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு என்பது 5ஆம் தேதியிலிருந்து 6, 7, 8, 9 வடகடலோரமும். அடுத்தபடியாக ஆலங்கட்டி மழை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் நாள் பெய்யக்கூடிய மழையில் ஆலங்கட்டி இருக்கும். அது வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி பெய்யக்கூடிய முதல் மழையில் தென் மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டி இருக்காது. தென் மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் இருக்கலாம். தேனி, கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, வால்பாறை, அப்புறம் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆங்காங்கே இந்த 3ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழையில் கொஞ்சம் ஆலங்கட்டி மழை, ஐஸ்கட்டி மழை இருக்கும் ஈரோடெல்லாம். ஆனால் பரவலாக அனைவருக்கும் ஆலங்கட்டி மழையை கொடுக்காது. ஒதுக்கி பெய்யும்போது பெய்யும் இடத்துல கொடுத்தனும். அடுத்த நாள் தான் அந்த இடத்துல பெய்யும். அடுத்த நாள் அந்த இடத்துல ஏற்கனவே தூறலோ லேசான மழையை கொடுத்துருந்தால் அந்த இடத்துல ஆலங்கட்டி மழை வராது. ஆனால் மழை காற்றுடன் இருக்கும். வெப்பச்சலன இடி மழைனாலே கோடை மழைனாலே அதில் காற்று இருக்கும். கண்டிப்பாக நல்ல மழை இருக்குது. வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மாத 3வது வாரம் 14லிருந்து 22க்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாக கூட மாறலாம். வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலில். அதே போல் ஏப்ரல் இறுதியிலையும் வாய்ப்பு இருக்குது. மே மாதத்தில் அரபிக்கடலில் நிகழ்வு இருக்குதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அரபிக்கடல் வெப்பம் மிக வேகமாக உயர்கிற காரணத்தினால மே மாதத்தில் முன்கூட்டியே தொடங்கும் பருவமழை அரபிக்கடல் நிகழ்வு மே இறுதி வாரத்திலேயே வலுவாக உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். இப்பொழுதே அறிக்கை 3ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே இடிமழை. அதற்கு முன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை. 3ஆம் தேதி தொடங்கி படிப்படியாக 4, 5, 6, 7, 8ன்னு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அது தொடர்பான அப்டேட்ஸை பார்த்து திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.